தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு புது மைக் ஒன்று வாங்கியிருக்கேன். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ போட தான், வேறு ஒன்றுக்கும் இல்லை. ஸோ இதை ஃபஸ்ட்டு மாற்றிக்குவோம். ஓகே, மைக் வாங்கியாச்சு, எல்லாமே செட்டு. இனி நம்ம வந்து வீடியோ போட வேண்டியது தான். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அரசியலில் நடந்த சில பல விஷயங்கள். அதாவது இன்றைக்கி வந்து ஒவ்வொரு தலைவராக நம்ம பார்த்து வர போகிறோம். ஒவ்வொரு தலைவரும் இன்றைக்கி என்ன பண்ணார் அப்படிங்கிறத பார்த்துட்டு வர போகிறோம். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்களில் ஒருத்தன். ஓகே, வாங்க. தண்ணி ஒருத்த படிச்சு வரான், விசில் ஒண்ணு அடிச்சு வரான், தடைய வச்சா உடச்சு வரான் தளபதி. தப்பு நடந்தா உருமு சின்ன, வெற்றி அடைஞ்சா ஒலிக்கு சின்ன, தளபதிக்கே பிறந்த சின்ன விசிலடி. பணத்தை சேர்க்கும் இந்த அரசுகளை தேடி சனத்தை காக்கும் ஒரு தலைவன் வரானே. காச வாங்கி ஒன்ன வித்துடாம வாணி, ஆசைப்பட்ட தமிழ்நாட்டை தரானே. தமிழ் பொங்காமலே கிளி தூங்காதுடா, இந்த வெங்கை பின் வாங்காதுடா. ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கமல்ஹாசன் சார். அதாவது ஆண்டவர்னு சொல்கிறோம். பட் அந்த ஆண்டவரே வந்து இப்படி தலை குனிஞ்சு இப்படி எல்லாம் பண்ணுவாருன்னு தெரியாது. வாங்க அந்த காமெடியில் பார்ப்போம். சீட்டும் இல்லை, கொடுத்த காசும் இல்லை. அதாவது இப்போது அந்த விருப்ப மனு கூப்பிட்டாங்கல்ல, அதாவது மக்கள் நீதி மையத்துலேருந்து விருப்ப மனுக்கள் வந்து ஒவ்வொரு இடத்துலேருந்து நம்மளுக்கு பெறப்பட்டுச்சு. ஸோ அந்த பெறப்பட்ட மனும்போது ஒரு ஆளுக்கு வந்து 50,000 60,000 வரைக்கும் வசூலிச்சிருக்காங்க. மொத்தம் கிட்டத்தட்ட 30 லட்சத்துக்கு வந்து வசூலாயிருக்கு. ஸோ எதுக்கு விருப்ப மனு கலெக்ட் பண்ணுறாங்க? எதுக்குன்னா, நம்ம யார் யார் விருப்ப மனுன்னு போட்டு எம்எல்ஏ சீட்டு யாருன்னு பார்த்து கொடுக்குறதுக்காக. நம்ம வந்து எம்எல்ஏ சீட்டே வேணாண்டாரு, தியாகம் பண்ணிட்டாரு. சரியான காமெடியில் தியாகம் பண்ணிட்டாரு. ஸோ அப்படிங்கும்போது இந்த காசெல்லாம் வந்து எங்கடா அப்படின்னு கேட்டால், திருப்பி கொடுக்கப்படாது, சீட்டும் கிடையாது, உனக்கு நோட்டும் கிடையாது, போங்கடா வெளியே அப்படின்னு சொல்லிட்டாப்புல நம்ம ஆண்டவர். அதாவது தேர்தலுக்கான விருப்ப மனு கட்டணமான 50,000 வசூலித்து கமல்ஹாசனின் மக்கள் நீதி மையம் 60 பேருக்கு மேலே பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் திருப்பி கொடுக்கல. ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இவர் எதுக்கு முதல்ல கட்சி ஆரம்பித்தார்? இப்போது விஜய் எல்லாரும் சொல்கிறாங்க, அரசியலில் வந்து ரசிகர்களை வச்சு யூஸ் பண்ணுறாங்க. அது உண்மையாலுமே யூஸ் பண்ணுறது யார் அப்படின்னா, நம்ம ஆண்டவர் தான். சரி, ஆண்டவர் கிடையாது, கமல்ஹாசன் சார். ஸோ எப்படின்னா, இவர் வந்து கட்சி ஆரம்பித்து ஃபஸ்ட் தேர்தலில் போட்டிட்டார். அவருக்குன்னு ஒரு ஓட் பர்சன்டேஜ் வந்ததுக்கப்புறம் அதை வச்சு கூட்டணி போனார். கூட்டணி வந்து அவர் வந்து எம்பி சீட் வாங்கி செட்டில் ஆகிட்டார். இதுக்கு பேர் தான் யூஸ் பண்ணுறது. ஓகேவா? ஸோ தன்னுடைய ரசிகர்களை தனக்காக யூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் இது. ஸோ எல்லோரும் வந்து விஜயை தப்பாக சொல்லிட்டு இருக்காங்க, யூஸ் பண்ணுறாங்கன்னு. ஆக்சுவலாக வந்து பல பேர் வந்து எத்தனையோ தளங்கள் கொடுத்து இது பண்ணாலும் சரி, இவர் வந்து தனிச்சு நிற்கிறாரு. அது வேறு விஷயம். அது நம்ம அப்புறம் பேசலாம். ஓகேங்களா? அடுத்தது நம்ம யாரை பற்றி தான் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம திருமாவளவன் சார். ஓகேவா? ஸோ இவர் பண்ணுற காமெடியெலாம், அதாவது விஜய் வந்ததுக்கப்புறம் இவர் பண்ணுற காமெடியெலாம் பார்த்தீங்கன்னா ஒரே கூத்தாக தான் இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து இவர் வந்து எந்த தேர்தலையுமே போட்டியிடுறதே கிடையாது. அதாவது மாநில தேர்தலில் திருமாவளவன் சார் வந்து போட்டியிடுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. எனவே நான் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்ட காட்டுமன்னார் கோவில் தொகுதியில் மறைந்த தலைவர் ஐயா இளைய பெருமாள் அவர்களின் இளைய மகன் ஜோதிமணி அவர்கள் வேட்பாளராக போட்டியிடுவார். எதுக்கு அப்படின்னா, அது ஏங்க நமக்கு தெரியாது, தெரியும். ஆனால் தெரிஞ்சும் தெரியாமல் இருக்கணும் நம்மளாம். அப்படிதான். ஏன்னா எதுக்குன்னு தெரியும். ஸோ அதை வருஷம் கூட இப்போ ரீசெண்டாக ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பாரு. ஸோ யாருன்னே தெரியாதுன்னு சொல்ல முடியாது. ஒரு காங்கிரஸ் வேட்பாளருக்கு போய் ஒரு சீட்டு கொடுத்துருக்காங்க. எந்த சீட்டு? எம்எல்ஏ சீட்டு. ஏன் விசிகாவில் வந்து ஒரு ஆள் கூட இல்லையா? எம்எல்ஏ சீட்டுக்கு ஒரு ஆள் கூட கிடையாது. என்ன கொடுமை சார் இது? என்ன கொடுமை இது? என்னென்ன நடக்குது இந்த தமிழ்நாட்டில்? ஒன்றுமே புரியலை. இத்தனை கோடி ஒரு சமுதாயத்தையே வச்சிருக்கிற ஒரு ஆளுக்கு வந்து ஒரு எம்எல்ஏ சீட்டு போடுறதுக்கு ஒரு ஆள் இல்லை. வேணாம், நீங்களே நிற்கலாமே. ஒரு தலைவராக இருக்கக்கூடிய நீங்களே நிற்கலாமே. நீங்கள் நின்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு இருக்குது. ஒரு தலைவருங்கிற ஒரு போஸ்டிங் இருக்குது. அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பெரிய ஆதரவு இருக்குமே. எதுக்கு தேவையில்லாமல் போய் ஒரு காங்கிரஸ் வேட்பாளர் பிடிக்கிறீங்க? இன்னொரு காமெடி என்னென்னா, புதுச்சேரியில் வந்து கூட்டணியில் ஒரு சின்ன பிரச்சனை வந்து நம்ம திருமாவளவன் வந்து வெளியே வந்துட்டார். ஸோ இந்த தமிழ்நாட்டில் தான் வந்து கூட்டணி பிரச்சனை, கூட்டணியோட கூட்டணி உறவோ என்னன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லிட்டு வெளியில் வராங்க. சரி, இந்த கோழி வந்து எப்படின்னா, இந்த பொரிச்ச டயத்தில் அந்த கோழி குஞ்செல்லாம் வந்து மொத்தமாக உட்காந்துருக்குங்களா, அந்த மாதிரி உள்ளே உட்காந்துக்கிறது. புதுச்சேரியில் வீரவேசனெல்லாம் பேசி வெளியில் வந்தார். வெளியில் வந்து ஒரு 3 தொகுதியில் வந்து சுயேட்சையாக விசிகா வேட்பாளர்களை வந்து நியமிச்சிருக்கிறாரு. இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, எங்களுடைய சுயேட்சை வேட்பாளருக்கு நீங்கள் ஓட்டு போடக்கூடாது. என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல. அங்கே இருக்கிற காங்கிரஸ் வேட்பாளருக்கு தான் நீங்கள் ஓட்டு போடணும் அப்படின்னு. தன்னுடைய சொந்த கட்சி வேட்பாளர்களுக்கு, சொந்த கட்சி எம்எல்ஏக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு சொன்ன உலகத்திலேயே, எனக்கு தெரிஞ்ச இந்த யூனிவர்ஸ்லேயே பல யூனிவர்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த யூனிவர்ஸ்லேயே வந்து இதுதான் முதன்முறைன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு கொடுமை பார்த்துக்கோங்க. தன்னுடைய மக்களுக்கு தானமே ஓட்டு போடாதீங்க அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் வந்து இப்போ விசிகாவுக்கு போயிட்டு இருக்குது. பேசாமல் நீங்கள் டிவி கேக்கு வந்திருந்தீங்க அப்படின்னா இந்நேரம் உங்களோட ரேஞ்சே எங்கேயோ போயிருக்கும். அதை விடுங்க, அது வந்து இனி பேசினாலும் சொல்ல போகிறது கிடையாது. எல்லாமே கல்லாப்பட்டி கூட்டணி அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ள அடங்கிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா விஜய். ஸோ இன்றைக்கி அவருடைய பரப்புரைகள் வந்து எல்லாமே நிறுத்தப்பட்டிருக்கு. எங்கன்னா சைதாப்பேட்டை, டி நகர், இது எல்லாமே. இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எந்த கட்சியுமே, நம்ம ஸ்டாலின் சார் இருக்கிறாரு, உதயநிதி சார் இருக்காரு, எந்த கட்சிக்குமே வந்து இந்த அளவுக்கு ஒரு நிபந்தனைகளே கிடையாது. புரியுது, நிபந்தனைகள் போடுவாங்க. ஏன்னா மக்கள் வெள்ளங்கள் வந்து அதிகமாக போயிட்டு இருக்குது. நம்ம ஆளுகளையும் கொஞ்சம் மெச்சூரிட்டி இல்லாமல் தாவுறாங்க, குதிக்கிறாங்க.
ஸோ பெரிய பிரச்சனைகள்லாம் வரலாம். ஸோ அவர் என்ன எப்பவுமே வரப்போகுது, பிரச்சாரம்னு ஒன்று பண்ணி தான் ஆகணும். ஸோ எல்லா கட்சியும் மாதிரி இவரும் வரப்போறாங்க. இவர் கொஞ்சம் கூடுதலா மக்கள் அதிகமா வராங்கன்னா, அதுக்கான பாதுகாப்பு அதிகப்படுத்துங்க. அதை விட்டுட்டு வந்து 1 மணி நேரம் தான் உங்களுக்கு டிராவலு. நீங்க வந்து சைதாப்பேட்டையிலேருந்து டி நகர். நீங்க சைதாப்பேட்டையிலேருந்து டி நகர் ஆக்குறதுக்கு 10 நிமிஷத்துல போயிடலாம் நார்மலா இருந்தா. பட் விஜய் போக முடியுமா? அதுதான் பிரச்சனை. விஜய்க்கு வந்து மக்கள் ஆதரவு நிறையா இருக்கும். இந்த மாரி டயத்துலலாம் வந்து அவரால முடியாது. அப்படிங்கும்போது 1 மணி நேரத்துல எப்படி நீங்க போக முடியும்? நீங்க முடிவெடுத்து 1 மணி நேரத்துல எப்படி சொல்றீங்க? இதுல எப்படி முடியும்? ஸோ 1 மணி நேரத்துக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? முடியாது. ஸோ நீங்க வழக்கு போடுவீங்க. வழக்கு போட்டுட்டு இருப்பீங்க. எத்தன வழக்கு சந்திக்கிறது? இதானே உங்க பிளான். அ என்னதான் நடக்குதுன்னே தெரியல. அடுத்ததா யார பத்தி பேச போறேன் அப்படின்னா, நம்ம நாம் தமிழர் கட்சிய பத்தி. ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ ரீசெண்டா வந்து சீமான் அண்ணன் வந்து பரப்புரையில அப்படி ஈடுபட்டுட்டு இருக்கும்போது, ஒரு பையன் வந்து டிவிகேன்னு கத்திட்டு போயிட்டான். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அவங்க குரூப்லாம் வந்து சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த பையன புடிச்சு அடிச்சிருக்காங்க. நான் அந்த வீடியோ போடுறேன் பாருங்க. பார்த்துட்டீங்களா? ஸோ இந்த வீடியோல என்னன்னா, அ ஒரு பையன வந்து போகையில வந்து டிவிகேன்னு கத்திட்டு போறான். ஏன் அப்படின்னா, நீங்க பண்ற விஷயங்கள் அதாவது விஜய் மேல எடுத்து வைக்கிற அவதூறுகள்னால அவன் ஒரு கொந்தளிச்சு இது பண்றான். நீங்கலாம் வந்து அறிவார்ந்த பிள்ளைகளாச்சே. இப்ப நான் டிவிகேல சேர்ந்தவன் தற்கொலைங்கிறனால நீங்க தான் அறிவார்ந்த பிள்ளைகளாச்சே. அறிவார்ந்த பிள்ளைங்கள் என்ன பண்ணுவாங்க? ஸோ அவன் வந்து அறியாமையில பேசுறான்னா, அறியாமையில பேசுறான்டா அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிருவாங்க. ஆனா இந்த அறிவு கூர்ந்த மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த பையன புடிச்சு போட்டு அடிக்கிறானுங்க. எத்தன பேர்? அத்தனை பேர் சேர்த்து. இன்னொரு வீடியோ போடுறேன் பாருங்க. அதே மாதிரி ஒரு மாற்றுத்திறனாளிய வண்டியை மடக்கி ஒரு மாற்றுத்திறனாளி வண்டியை மடக்கி சுற்றி வர உட்காந்து வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காங்க அவன்கிட்ட. அதாவது 1 விசஸ் அந்த கூட்டம் ஃபுல்லாக பாருங்க என்ன பண்ணுறாங்கன்னு. அந்த மாதிரி உள்ளவனை பிடிச்சி போகிற அடிக்கிறீங்க. ஒரு மாற்றுத்திறனாளி கூட பார்க்காம ஒரு கூட்டத்தை சுற்றி வச்சுக்கும் அவன் கூட வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அறிவார்ந்த பிள்ளைகள் இப்படி தான் பண்ணுவாங்க. எனக்கு சுத்தமாக தெரியல. அறிவார்ந்த பிள்ளைகள், அதுவும் ஒரு நாட்டுடைய முதலமைச்சர் கேண்டிடேட்டில் இருக்கக்கூடிய அவர் முன்னாடியே நீங்களாம் இவ்வளோ இந்த ஒரு அடக்குமுறையில் ஒரு அதிகார திமிரில் பேசுகிற மாதிரி பண்ணுறீங்களே, நீங்களாம் ஆட்சிக்கு வந்தால் என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு எதிராக யாராச்சும் பேசினா எந்த அளவுக்கு அடக்குமுறை பண்ணுவீங்க நீங்கள்? இப்போ பண்ணுற டிஎம்கே விட நீங்கள் எவ்வளோ மோசமாக பண்ணுவீங்க? நீங்கள் ஆட்சிக்கு வர்றீங்க. உங்களுக்கு எதிராக வந்து ஒரு சின்ன கட்சி, புதிய கட்சி ஒன்று உருவாகுது அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ மோசமாக அவங்கெல்லாம் நீங்கள் அடித்து விரட்டுவீங்க? டிஎம்கே கூட வந்து பேக் சைட்லேருந்து அடிக்கிறானுங்க. நீங்கள்லாம் நேரில் போய் வேணும்னே அடிப்பீங்க. எல்லாம் நேரில் போய் அடிப்பீங்க. அடித்து அந்த கட்சியை வந்து நாசம் பண்ணாமல் விட மாட்டீங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த வீடியோ பாருங்கள். அறிவிச்சிட்டாங்க. அந்த சைடு நாம் தமிழர் கட்சி சீமானன் நிற்கிறார் உங்களுக்கு ஆப்பனண்டா. எப்படி இருந்தது? சந்தோஷமா இருந்துச்சு. என்ன எப்படி சொல்றீங்க இதுன்னு? இல்லை, எங்கள் ஊரை தேர்ந்தெடுத்து வந்ததுக்கு மகிழ்ச்சி. என்னுடைய வாழ்த்துக்கள். தான் டாக்டர் பிரபு இவர் என்ன சொல்கிறாரு? சீமான் வந்து இந்த மாதிரி உங்கள் தொகுதியில் போட்டியிடுறதுக்கு வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டப்போ அவர் டீசர்னா சொல்கிறார். ரொம்ப சந்தோஷங்க, ரொம்ப சந்தோஷம். அவர் எங்கள் தொகுதியை சேர்ந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம், தேர்ந்தெடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்கள் வந்து ரொம்ப பெருமைப்படுறோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இன்னொரு வீடியோ போகிற பாருங்களேன். காரைக்குடி பிரபு அவன் எம்எல்ஏ ஆயிட்டான். சர்டிபிகேட் மட்டும் தான் கொடுக்குறேன். அந்த தேர்தல் ஆணைய அதிகாரி இருக்கார்ல, அவர் சர்டிபிகேட் மட்டும் அவனுக்கு கொடுக்கல. அவன் எம்எல்ஏவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நான் சத்தியமா சொல்றேன், மே மாசம் 4ஆம் தேதி இந்த டென்டிஸ்ட கொண்டு போய் நீங்க மருத்துவமனை சேர்க்க வேண்டிய நிலைமை ஏற்படும். ஏன்னா அவன் ஒரு மனநோயாளியா மாறி. இதில் சாட்டை என்ன சொல்கிறான்? ஃபுல்லாக தனி மனித தாக்குதல். பல்லு பிடிங்கி. இன்னொரு இதில் பார்த்தீங்கன்னா, இந்த சத்யகுமார்னு சொல்லிட்டு அட்வொகேட் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தனியாக வந்து இது போகிறாரு. அவருக்கு வந்து காத்தடிச்சா சொட்டை பறந்துருவான். இந்த பக்கம் மட்டும் ஃபேனை வச்சோம்னா மூடி இங்கிட்டு விழுந்து. இதெல்லாம் என்ன பேச்சு? ஒரு மாநில பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க வந்து என்ன தானே பேசுறீங்க நீங்களா? இதுதான் வந்து உங்களுடைய டீசன்ட் பாலிடிக்ஸ் நீங்கள் தான் மாற்றுறதுக்கான வந்தவங்களா? எனக்கு ஒன்றுமே புரியல எனக்கு. இவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த அட்வொகேட் வந்து தனியாக ஓட்டு கேட்க போயிட்டாங்க. அதை வந்து தனியாக வந்து யாருமே இல்லாமல் ஓட்டு கேட்க போயிட்டாங்க. ஸோ இவர் வந்து தமிழக வெற்றி கழகத்துடைய கிரவுண்ட் ரிலேட்டிவ் இதுன்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் உள்ளவங்களை பார்த்து நீங்கள் வந்து இது பண்ணிட்டு இருக்கீங்களே, ரொம்ப கஷ்டப்படுறீங்களே. உங்கள் கட்சியோட நிலைமை என்ன தெரியுமா? இதை போகிறேன் பாரு. பார்த்தீங்களா? ஒரு அக்கா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. சுற்றி வர ஒருத்தன் கூட பேசலை. இதுதாண்டா உங்கள் கட்சியோட நிலைமையை. இப்போ இருக்கிற கட்சி உங்கள் கட்சியோட நிலைமை இந்த நிலைமை தான். இப்படி தான் உங்கள் நிலைமை போய்கிட்டு இருக்கு. அடுத்து புதுசாக 2 வருஷத்துக்கு முன்னாடி ஓப்பன் பண்ண கட்சியை போட்டு நீங்கள் கடிச்சிருக்கீங்களே, உங்கள் கட்சியோட நிலைமை என்ன ஆயிட்டு இருக்குன்னு பாருங்க. பல இடத்துல நாம் தமிழர் கட்சி வந்து உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி போயிட்டு இருக்குது. நீங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தனியாக ஒருத்தன் வர்றேன், தனியாக வரவனை பிடிச்சி போட்டு அடிக்கிறீங்க. ஒரு மாற்றுத்திறனாளியை பிடிச்சி சுற்றி வர வச்சு நீங்கள் வந்து வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கீங்க. தனி மனித தாக்குதல். இது என்ன சொல்றதுன்னா, தனி மனித தாக்குதல் கூட சொல்ல முடியாது. இது
ஒரு புள்ளி பண்ணுறது மாதிரி அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. காத்தடிச்சா பறந்துடும் போடா விஜய். ஒரு என்ன மனநிலையில் இருக்கீங்கன்னே தெரியல. ஸோ இந்த டாக்டர் பிரபுலாம் வந்து அழகாக சொல்கிறாரு, நீங்கள் எதாக இருந்தாலும் பரவாயில்ல, அவருக்கு ரொம்ப சந்தோஷம், நாங்கள் வந்து எங்கள் தொகுதி எடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம், டீசன்ட் பாலிடிக்ஸ் பண்ணுங்க ஃபஸ்ட்டு. கீழே இருக்கிற வந்து உறுப்பினர்கள் இந்த மெம்பர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் தான் ஆகுது. நீங்கள் 15 வருஷம் ஆகுது. 15 வருஷமா அரசியல் கற்றுக்கிட்டு வர்றீங்க. அரசியல் கற்றுக்கிட்டு வந்து நீங்கள் வந்து பேசிக்கிறீங்க. போன வருஷம் 2024 கட்சி ஆரம்பிச்சு இவ்வளோ தூரம், இப்போ வந்து இவ்வளோ தூரம் பேசுறதே பெரிய விஷயம். இவ்வளோ அரசியல் பேசுறதே பெரிய விஷயம். நானே இப்போ இவ்வளோ அரசியல் கற்றுக்கிட்டு பேசுகிறேன் அப்படின்னா விஜய் வந்ததுக்கப்புறம் தான். இப்போ நாங்களாம் 15 வருஷமா இந்த இதில் இருந்தோம்னா, இந்த விஜய் 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பண்ணியிருந்தாங்க, எங்களுக்கு முன்னாலே நீங்கள் நிற்க முடியுமா? நாங்கள் பேசுகிற அரசியல்லாம் கொஞ்சமாச்சும் திங்க் பண்ணுங்கடா. 2 வருஷத்துக்கு முன்னாடி தானே கட்சி ஆரம்பிச்சு. அவங்கள எப்படி நீங்கள் வந்து சரிக்கு சம போட்டி போடுறீங்க? நீங்களாம் வந்து 15 வருஷமா வந்து அரசியல் கற்றுக்கிட்டு வர்றீங்க. நாங்கள் 2 வருஷமா வந்து கற்றுக்கிட்டுருக்கிறோம். ஸோ நீங்களாம் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன நடக்கணும்னு தெரியுமா? இதனால தானே மக்கள் வந்து உங்களுக்கு ஓட்டும் போகிறதில்ல, ஒன்றும் போகிறது. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.